மும்பை கடல் பகுதியில் 2 படகுகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மும்பையில் இருந்து சுற்றுலா பயணிகளுடன் ஹெப்பன்டா தீவுக்கு நீல்கமல் என்ற படகு நேற்று மாலை சென்று கொண்டிருந்தது. அந்த படகில் 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். அப்போது படகின் மீது அதிவேக படகு ஒன்று திடீரென மோதியது. இதனால் சுற்றுலா பயணிகளின் படகு கடலில் மூழ்கியது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற கடற்படையினர் கடலில் மூழ்கிய பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். அதே நேரத்தில் மீட்கப்பட்டவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பதிமூன்று பேர் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என கூறியுள்ளார். காயமடைந்தோருக்கு தலா 50,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மீட்புப் பணிகள் கடற்படை, கடலோர பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே விபத்து குறித்து மும்பை குலாபா காவல் நிலையத்தில் கடற்படையின் விரைவு படகு ஓட்டுநர் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.